புரட்டாசி 3வது சனிக்கிழமை வந்துருச்சுங்க. இன்னும் ஒரே வாரம் தான். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு தழுகைக்கு கூப்பிட்டுருந்தாங்க ஃப்ரெண்டு வீட்ல. லாஸ்ட் டைமே வீடியோல கேட்டிருந்தீங்க நெறைய பேர் தழுகைன்னா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம சாமிக்கு படைப்போம்ல இலையெல்லாம் போட்டு, அதுதாங்க தழுகைன்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு இந்த புரட்டாசி மாசம் ஒவ்வொரு வாரமும் வந்து சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி நல்ல சமையல்லாம் பண்ணி, இந்த மாரி ஒரு படையல் போடுவாங்க. போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாம் கூப்பிடுவாங்க. இல்ல வீட்டோட கூட சில பேர் கும்பிட்டுக்குவாங்க. அதுதாங்க தழுக போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வார வாரம் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே பெருமாளை வச்சு அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. சாப்பாடுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா தான் இருந்தோம் அன்னைக்கு ஃபுல்லாக. என் ஃப்ரெண்டு பண்ணுறதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது பீன்ஸ் உசிலிங்க. எனக்கு அவ்வளோவா பண்ண தெரியாது, நான் ட்ரை பண்ணதே கூட இல்லை. பட் ஆனால் ஒவ்வொரு தழுகைக்கும் அவங்க பண்ணுவாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களோட சேர்ந்து சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நவராத்திரி கொலு, புரட்டாசி தழுகைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக போயிடுச்சு.